பிரைஸ் தி லார்ட். அவருக்கும் இரவு வணக்கங்கள். இந்த லென்ட் காலத்தில் உபவாசத்தோடும் ஜெபத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு சேட்டான செய்தியோடு இந்த லென்ட் தியானத்தை நான் செய்கிறேன். இன்றைக்கு சாய் ஷாரணி என்ற ஒரு ஸ்வீட்டான ஒரு சைல்டு கோர சீக்கோட மறித்து போனது. நிறையா பேர் ஜெபித்தாங்க. அவங்க அம்மா ஆண்டவரை ரொம்ப நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. வாட்ஸ்அப், டிக்டாக், ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணி ப்ரேயர் குரூப்ஸில் ப்ரேயர் நிறையா பண்ணப்பட்டது. முடிவில் ஷாரணி ஆண்டவரோடு போய் சேர்ந்துருச்சு. அவங்க அம்மா உடஞ்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் நான் சொன்ன, அவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, ரொம்ப விசுவாசிக்கிறாங்க. அதில் சந்தேகமே இல்லை. விசுவாசம் என்றால் பக்தி, பக்தி என்றால் கடவுள் மேல் உள்ள அன்பு. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 13 அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த லென்ட்டில் கடவுள் நம்ம மனசுக்குள்ள கிரியை செய்து ஆவிக்குரிய கனியை வெளியே கொண்டு வருகிற காலம் இது. கிங் டேவிட், தாவீது அரசன் 2 சாமுவேல் 12:16 இப்படி சொல்லப்படுகிறது பாருங்க. அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, ரொம்ப சிக்கா இருந்து இறந்து போனது. இந்த 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தான். தரையிலே என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே கிடந்தார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆனால் கடைசியாக பிள்ளையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பிள்ளை மரித்து போனது. அப்பொழுது தாவீது அவர் மனசை தேற்றிக்கிட்டு, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, விசுவாசிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு, எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டின்னருக்கு வந்து உட்காந்துட்டார். அப்பொழுது அவருடைய மந்திரிங்க வந்து கேட்குறாங்க, எப்படிங்க அரசே, எல்லாத்தையும் நீங்கள் மறந்து எப்படி உங்களால் நார்மலாக இருக்க முடிகிறது என்று கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு பாருங்க பிரியமானவர்களே, வசனம் 22-23 சொல்கிறது. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும் படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறுக்கிறது போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அது இடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வர போகிறது இல்லை என்றான். கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுல, பட் இதுதான் ஃபேத், இதுதான் விசுவாசம். இறப்பில் நிறைய விஷயம் நமக்கு புரியாது. விசுவாசம் கேள்வியும் கேட்காது, சகலத்தையும் நம்பும். கலக்கம் இருக்கும் தான், கண்ணீர் விடும், துக்கப்படும். ஆனால் ஆண்டவரை நம்பும், விசுவாசிக்கும். அதுக்கு பிறகு ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு 6 பசங்களை கர்த்தர் தந்தாராம். டோட்டலாக 20 பிள்ளைகள். ஷாரணி அம்மா, நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். அதுக்கு மேலே ஆண்டவர் உங்களோடு, உங்கள் கணவரோடும் இருந்து உங்கள் இழப்புக்கு ஈடாக ரெட்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க. இந்த லென்ட், இந்த இரவில் தியானம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 13 அன்பு எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் சகிக்கும், பிரிவை கூட தாங்கும், சகிக்கும். எதையோ ஒன்றை அல்லது யாரையோ எப்போவோ பிரிந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? ப்ராமிஸ் மீ, இன்று இரவு 1 கொரிந்தியர் 13 நீங்கள் தூங்குறதுக்கு முன்னே வாசிச்சுட்டு தூங்குங்க. மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ப்ரே பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, பிரிவு எவ்வளவோ வேதனையானது. இந்த இரவில் ஷாரினி அந்த குழந்தையை நினைக்கும் போது கர்த்தாவே மனம் உடைகிறது. இந்த சின்ன வயதிலேயே கர்த்தாவே மறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எல்லா வேதனையிலிருந்து, சோதனையிலிருந்து நீங்கள் அவளுக்கு விடுதலை கொடுத்து விட்டீர்கள். அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் தேற்றணும். இன்றைய இரவு கூட கர்த்தாவே, யாராவது ஒரு பிரிவை எண்ணி இன்றைக்கு இன்னும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால், தேவனே, இந்த 1 கொரிந்தியர் 13 சொல்வது போல அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் நம்பும்,
கர்த்தர் ஏதோ ஒரு சுத்தம் வைத்திருக்கிறார் என்று. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்தாவின் பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல உறக்கத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. நாளை பொழுது நல்ல பொழுதாக இருக்க கிருபை செய்யுங்கள். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். குட் நைட், ஷாலோம்.